सरस्वती
ஒரு மனம் வாழ்பவா குறிஞ்சி நாடா திருவாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மரபாத உண்மை அன்பில் ஒளி வீசி களியாட்டமாடும் தோழா பெருவாழ்வு தந்தருளு மீசா மீசா வள்ளி என்னை கண்பாறை தணிகை வாசா கற்றவரிடத்திலும் என் மகனாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரும் புகழும் எடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நம் பணியை தொடரலாம். முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்சேயவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? முத்துமாரியம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா.
கலைமோகினி. எனது தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு சின்னத மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். ஏன்னா அதிகமா பெண் குழந்தையாவே ஒரு வீட்டுல இருந்தா அந்த வீட்டுல என்ன எதிர்பார்ப்பாங்க? தெய்வம் நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுக்கல, இத்தனை பொம்பளை பிள்ளைய கொடுத்த தெய்வம் ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்துருந்தா தண்ணியை போட்டு ஊற சுத்தினாலும் வீட்டுக்கு வந்துருவானே. தண்ணியை போட்டுட்டு ஊற சுத்தினாலும் என்ன அப்படியெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்களே. ஒரு ஆம்பளை பிள்ளைய இந்த தெய்வம் கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதிகமா ஆம்பளை பிள்ளையா இருந்தா தாத்தா தெய்வம் நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்திருந்தா அது ஒரு பக்கமா செல்ல நோண்டிட்டாச்சு கிடையாது. இப்படி எல்லாம் யாருமே போய் சாமி கிட்ட வேண்ட மாட்டாங்களே. ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா இது உலக இயல்பான விஷயம். அது மாதிரிதான் பிறந்தது 7 ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தைகளே ஏகப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வள்ளிக்குடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னைய வளர்த்துக்கிட்டு வராரு. எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒரு குறைய வைக்கலாமே? வைக்க கூடாது. இந்த பூலோகத்துல எத்தனையோ குழந்தைகள் தாய் தந்தை இருந்தும் கூட அனாதையா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அனாதையாக இருந்த என்ன எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு பெரியலாக்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த குறையுமே வைக்க கூடாது. எந்த குறையும் வைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தினாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. என்ன பொறுப்பு? காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு அப்பா கொடுத்திருக்காங்க. பொறுப்புன்னு அதனால காவலுக்கு போகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நான் மட்டும்தான் காவலுக்கு போறேன்னா இல்லை கூட சேர்ந்து வேற யாரும் வர்றாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல. அது ஆட்களை சந்திச்சாதான் யாரையும் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடியும். அப்பா என்னை நம்பி என்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்காரு. காவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வேலை. எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் உண்மையும் நேர்மையும் இருக்கணும். நான் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தவங்களும் செய்யக்கூடிய தொழிலுக்கு துரோகம் இல்லாம தொழில் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில முன்னேறலாமா. ஒரு சிற்பி என்ன பண்ணியிருக்காரு, இந்த கோவிலுக்கு எல்லாம் சிற்பங்கள்லாம் செதுக்கக்கூடிய வேலை இவருக்கு. அவருடைய இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவர் போய் என்ன சொல்லியிருக்காரு, ஐயா எங்க ஊர்ல கோவில் கும்பாபிஷேகம், இந்த கோவில் கும்பாபிஷேகத்துல கோபுரத்து உயரத்துல ஒரு சிற்பம் ஒண்ணு வைக்கணும், அதுக்காக நீங்க ஒரு சிற்பத்தை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஐயா ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு அவர் அனுப்பிச்சு விட்டுங்க. சரியா 10 நாள் கழிச்சு வந்திருக்காரு. சிற்பம் செய்து தயார் நிலையில இருக்குது. உடனே வந்தவர் என்ன பண்ணிருக்காரு, ஐயா சிற்பம் தயாராயிருச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா கோச்சுக்காதீங்க, இன்னும் 2 தினங்கள் கழிச்சு வாங்க அப்படின்னு இருக்காரு. ஐயா சிற்பம் செய்து தயாரா இருக்கு, அவரையும் இன்னும் 2 நாள் கழிச்சு வர சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரா. அப்பதான் சொன்னாரா, ஐயா சிற்பம்லாம் செய்தாச்சு, ஆனா செய்த சிற்பத்துல சின்னதா ஒரு சேதம் ஏற்பட்டுருச்சு, அதனாலதான் இன்னொரு சிற்பம் செய்யறேன், ஒரு 2 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா சிற்பம் தயாராயிரும் அப்படின்னாரு. உடனே ஏற்கனவே செய்த சிற்பத்தை பார்த்திருக்காரு, அதுல எந்த சேதமுமே கிடையாது, கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, உடல் பாகம் எல்லாமே சரியா இருக்கு. அப்புறம் ஏன் இந்த சேதம்னு இவர் சொல்றாருன்னு சொல்லும்போது அப்பதான் அந்த சிற்பி சொன்னாரா, அதை நல்லா உற்று கவனிச்சீங்கன்னா அந்த முகத்துல மூக்கினுடைய பகுதியில சின்னதா ஒரு கீரல், என்னுடைய விரல் பட்டு கீரல் விழுந்துருச்சு, அதனால அதை சேதம்னு சொல்றேன் அப்படின்னாரா. ஏயா கோவில் கோபுரத்துல கொண்டு வைக்க போறோம், கோபுர உயரத்துல கொண்டு வைக்கிறது யாருக்காவது தெரிய போதா? சின்ன கீரல் யாருக்காவது தெரிய போதா? இதுக்காக எங்க மெனக்கட்டு இன்னொரு சிற்பத்தை செய்யறீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் அந்த சிற்பி சொன்னாரா, மத்தவங்க யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும்ல, இந்த கீரல் விழுந்தது எனக்கு தெரியும்ல, சேதம் ஏற்ற பொருள், அந்த வழியா போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு சேதம் ஏற்பட்ட பொருள் இந்த கோபுரத்துல நம்ம கொட்டி வச்சுட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல. அப்ப அது நான் செய்யக்கூடிய தொழிலுக்கு துரோகம் தானே, அதனால அதுக்கு பதிலா இன்னொன்னு செய்யறேன்னு சொன்னார். அது போல செய்யக்கூடிய வேலையில உண்மையும் நேர்மையும் இருந்தா வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்காக அப்பா காவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வேலையை என்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த வேலையை நல்லபடியா செய்து காவலை நல்லபடியா பார்த்து அப்பாவுக்கு நல்ல பேர் கொடுக்கணும். இந்த காவலை எப்படி பார்க்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு தெரியுமா, அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். பாடும் தினதளி ஆராயோ தேடும் திங்களி வட்ட வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா, சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேனெடுத்து வா,
காவலுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம் முடிவு பண்ணிருக்கேன். தாராளமா சொல்லுங்க. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். நல்ல விஷயம் தானே. அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அம்மாவா வள்ளியம்மா என்னடி என்னமோ சொல்லி என்ன நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். யாருமா அந்த ஒருத்தவரு என்னது ஏய், என்ன கேட்ட? யாருமா அந்த ஒருத்தவரு ஒருத்தவர்னு கேட்டீங்களா? மைக்கு பேஸ் மைக்குமா. அதானே ஏற்கனவே சாதாரணமா பேசினாலும் வேற மாதிரி கேட்கும். ஆமா. இதுல வேற வெளியில இருந்து கேட்கும் போது வேற மாதிரி கேட்டுற போது அதுல யார் அந்த ஒருத்தவர்னு கேக்குறீங்க அப்படிதானே? அந்த ஒருத்தவர். யார் காதலிக்க போறேன் தெரியாத மாதிரியே கேட்பீங்க. உண்மையிலே தெரியாம